நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:46 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:22 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு யோசித்து எடுக்கும் காரியங்களை மட்டுமே முன்னேற்றம் இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மும் இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடுங்க. இன்று நீங்க சமூக பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார தொடர்பு பலம் பெறும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல தீர்வு இருக்கும். இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். குடும்பத்திலும் சுமூகமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று ஓரளவு சிரமங்கள் படிப்படியாக தீரும். பெண்கள் இன்று முன்கோபப்பட வேண்டாம். காரியங்களை இன்று யோசித்து செய்வது நல்லது. மனப்பதட்டம் கண்டிப்பாக வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் கூடுமானவரை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பயப்பட வேண்டாம். அவ்வப்போது குழப்பமும் வரக்கூடும். இன்று மாணவர்கள் பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. மனோ தைரியம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும். இன்று நீங்க பயணங்கள் செல்வதினால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பரணி கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அனுகூலமான தீர்வு இருக்கும். காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்குங்க. மாலை பொழுது கொஞ்சம் பனி சுமை இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று நீங்க சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிருத்திகை நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சீக்கிரமாக தொலைபேசியை அணைத்துவிட்டு உறங்க செல்வது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் வெளிப்படக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு உருவாக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். செயல்களில் நேர்த்தி நெறிந்து காணப்பட கொடுங்க. சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். உபரி பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் ஒரு பக்கம் வரக்கூடும்.
தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்களை மட்டும் விட்டுவிடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதே நல்லது. மிகுந்த எச்சரிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். என்று காதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். 2-3 நாட்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். காதல் கைகூடுவது போல் இருக்குமே தவிர சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். இன்று மாணவர்கள் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். சிறு வயது முதலே கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நிற்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. தயவு செய்து இன்று குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு காலையில் மகிழ்ச்சி கூடிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முடிஞ்சளவு ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிச்சலும் ஏற்பட கொடுங்க. நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் நாளிடையே சொல்ல முடியும். குழப்பம் மட்டும் வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். மிதுனம் ராசினியருக்கு இன்று எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். நினைத்ததை விட வேகமாக உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக கொடுங்க. மாலை பொழுதும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். மாற்றாரையும் இன்று நீங்க மதிப்புடன் நடத்துவீர்கள். தொழில் வளம் பெற இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வகையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உயர் பதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அதீத உழைப்பு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கும். சக ஊழியருடன் கருத்து வேற்றுமை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது யோசித்து பேசுவது நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் முன் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கக்கூடும்.
மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூட்டும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் என்பது எதிலும் வேண்டாம். இந்த நாளை நீங்க பக்குவமாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. யாரையும் குறைகளை மட்டும் சொல்ல வேண்டாம். திருவாதிரை தாய் தந்தையாருக்கு உதவியாக இருக்கக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. குழப்பங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். எதிரிகளும் இருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. என்ன ஒன்று, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பய உணர்வு கொஞ்சம் இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்ற குழப்பம் இருக்கும். வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் இருக்குங்க. பிறருக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக சரி செய்து விடுவீர்கள். திறமையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமாரான பணவரவை இன்று கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கொஞ்சம் குறையும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பாக பணிகளை மேற்கொண்டும் வெற்றி பெறுவீர்கள். சமூக பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இன்று நல்ல பெயரும் எடுக்க முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி எதிலும் ஈடுபடுங்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்குங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். பிறருக்காக வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பிறருக்காக பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வெற்றி இருக்கும். வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பு ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பூசம். இன்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான ஆகாரம் கண்டிப்பாக வேண்டும். உஷ்ணம் கொஞ்சம் இருக்குங்க. யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டாம். ஆயில்யம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. எல்லோரிடமும் நிதானத்துடன் பேசினால் கண்டிப்பாக வெற்றி என்பது இருக்கக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சார்ந்த குணத்துடன் அனைவரிடமும் பேசுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில் தான் இருக்குங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். இன்று பண செலவில் சிக்கனத்தை பின்பற்ற வேண்டும். வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். புதிய முயற்சியால் எல்லாம் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை என கண்டிப்பாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரவு சீராக அதிகரிக்கும். இன்று உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடைய கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அதேபோல் நீண்ட தூரம் நீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆகையால் பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய பாருங்கள். முன் யோசனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று பெண்கள் அனைவரிடத்திலும் சார்ந்த குணத்துடன் பேசுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன செய்யலாம் என்று சிந்தனை மேற்கொள்வது நல்லது. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் அடையும் செயல் வரக்கூடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. செலவுகளை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசுவீர்கள். சுய மரியாதை என்று வெளிப்பட கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். இந்த நாளை நீங்க சிறப்புடன் கொண்டாடி மகிழ முடியும். பூரம் காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு சாதகமாக முடிய கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்கும். என்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்திரம் இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. சிக்கல்கள் படிப்படியாக சரியாகும். என்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி உண்டாக கொடுங்க. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டுமில்லை, மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடனும் பேசுவீர்கள். புதிய முயற்சி ஓரளவு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். ஓரளவு பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. தியானம் தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிரிகள் என்று தவிடுபடியாக கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை என்று மேலோங்கி விடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
அன்புக்குரியவரின் ஆதரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சீர்படும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் இருக்கவே கூடாது. மூட நம்பிக்கைகளில் கவனம் இருக்கவே கூடாது. படிப்பில் மட்டுமே அக்கறை இருக்க வேண்டும். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எண்ணங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. துலாம் ராசினியர்கள் இன்று கூடுமானவரை இன்று பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நடைபெறும் காரியங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் என்பது வேண்டும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. குழப்பம் அடைய வேண்டாம். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். பேச்சு செயலில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடைய சிரமத்தை பற்றியும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். இன்று பண வரவில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். உணவுப் பொருட்களை தரம் அறிந்து உண்ண வேண்டும். இசைப்பாடலை ரசித்து மகிழ்வதால் மனம் கொஞ்சம் இலகுவாக கொடுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனம் கொஞ்சம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. பெண்கள் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் மனக்கசப்பை கொடுக்கும். விட்டு பிடியுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க அலைந்து திரிந்து எந்த ஒரு பணியும் முடிக்க வேண்டியிருக்குங்க.
இசை பாடலை ரசித்து மகிழ்வதால் மனம் கொஞ்சம் லகுவாகும். பேச்சு செயலில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. நீங்கள் ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் ஒரு பாகம் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க இனிமையாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சுவாதி என்ற திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சிரமங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. பேச்சு செயலில் நிதானமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவுப் பொருட்களை மட்டும் தரம் அறிந்து உண்ணுங்கள். விசாகம் மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உன்னுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. கவன நடைமுறையை நீங்க சரிப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. எதிலும் கவனமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்க கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திறமைகளால் வெல்லக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. பேச்சில் மற்றும் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். உங்களின் இனிய அணுகுமுறை நல்ல பலனை கொடுக்கும். உறவினர்கள் விரும்பி வந்து சொந்தம் பாராட்டுவார்கள். மனசுக்குள் ஒருவித பதற்றமும் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழி கொடுக்கும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதிகம் சிரமம் எடுத்து எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக சிறப்பு. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்கள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக குறையும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் பதற்றம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும். என்று சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. அனுஷம் இந்த நாள் மன நிறைவான நாளாக இருக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலை இன்று நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. அதிர்ஷ்டம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவர்களின் நட்பின்றி ஏற்படக்கூடும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பேச்சு செயலில் நிதானம் என்பது வேண்டும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று நீங்க கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். என்று நீங்க சீரான நல்ல பலனை அடைய முடிய கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள்.
உங்களுடைய இனிய அணுகுமுறை கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். உறவினர் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரமும் இன்று செழித்து வளரக்கூடும். நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களிலும் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சீரான நல்ல பலனை அடைய முடியுங்க. பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கும். விடாமுயற்சியுடன் இன்று நீங்க செயல்படுவது நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. அதிகமாக தூரம் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடல் நலம் கண்டிப்பாக சிறப்படையும். தொடர்ந்து நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். முன்கோபம் என்பது துளி கூட வேண்டாம். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். செயல்களில் கொஞ்சம் தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் கொஞ்சம் குறைய கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் இன்று நீங்க படிப்படியாகவும் குறைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் காரியங்களை செய்து முடிப்பதற்காக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் வெளிப்பட கொடுங்க. காலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு இன்று பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேலதான் ஓரளவு ஓய்வு கிடைக்கக்கூடும். இன்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் குழப்பத்தை தான் கொடுக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உறவினர் விரும்பி சொந்தம் பாராட்டக்கூடும். உங்களின் இனிய அணுகுமுறையால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கொடுங்க. போராட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அதிகமாக தூரம் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. இன்று ஓரளவு நல்லவை நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இன்று காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்குங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தான் சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழலும் அமைந்துவிடக்கூடும். ஒதுக்கி வைத்த பணியை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். விரும்பிய உணவுகளை ஒன்று மழுவீர்கள். பொருளாதாரத்தை இன்று நீங்க கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பருடன் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். திருப்திகரமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். அலைச்சலும் வேலை பலுவும் இருக்கத்தான் செய்யும். அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடன் பணிபுரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க கொடுங்க. இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். சீக்கிரமாக தொலைபேசியை பார்த்துவிட்டு அணைத்துவிட்டு உறங்க செல்வது நல்லது. முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத உறவுகளிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனமாக அணுகுங்கள். காதல் குழப்பத்தை தான் கொடுக்கும். இறுதியில் தான் வெற்றியை கொடுக்கும்.
அது வரைக்கும் பொறுமை வேண்டும். காதல் நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம் என்று மாணவர்கள். சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எதிர்கால தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உடன் பணிபுரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. கவனமாக பணியில் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாகன செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதனை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று நீங்க மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ஓணும் என்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முயற்சிகள் ஓரளவு திருமணியாக்கக்கூடும். இணைய கனவுகள் மேலோங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் பதற்றம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அவிட்டம். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. உடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். விடாமுயற்சியுடன் இன்று நீங்க உழைப்பது நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நல்ல பலனை பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் பிறக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். பேச்சு செயலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. பொழுதுபோக்காக பேசுவரிடம் நேரம் செலவிட வேண்டாம். உடைய பணிகளை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் இருக்கும். திருப்திகரமான அளவில் பணவரவு கிடைக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று பங்குதாரர்களிடம் யதார்த்த நிலையை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது மிக நல்லது. புதிய வேலைகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. நல்ல பலனும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். பல கனவுகள் கண்டிப்பாக மேலோங்குங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். பயப்பட வேண்டாம். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பற்றி நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று காதல் திருமணத்திற்கு கண்டிப்பாக தயாராகுங்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். பொழுதுபோக்காக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. உடைய யதார்த்த நிலையை நீங்க கடைபிடிக்க வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. கடுமையான உழைப்புக்கு பின்னர் நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள்.
நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகன யோகமும் இருக்கின்றது. இன்று நீங்க வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். போராட்டாத்தி கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் அங்கீகாரமும் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித பதற்றமும் ஏற்பட கொடுங்க. சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்வீர்கள். அவமதித்து பேசியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து கண்டிப்பாக பாராட்டுகள் பெறுவீர்கள். புத்துணர்ச்சி எதிலும் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வளர்ச்சி விகிதம் சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்தி வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடும். என்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். எவரிடமும் சாந்த குணத்துடன் பேசுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். வீண் பகை ஏற்படாமல் இருக்க வேண்டும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிம்மதியான வாழ்க்கைக்கு தன்னை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அவமதித்து பேசியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியுங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்க புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனதை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். உத்திரட்டாத்தி, காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ரேவதி, சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை ஓரளவு கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று நீங்க படிப்படியாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். வழக்கு விவகாரங்களை கூட கவனமாக செயல்படுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.